இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா இன்னைக்கு நம்ம மாத்தூர் தொட்டி பாலத்தை தான் பார்க்க போறோம். இங்க இன்னைக்கு ஃபுல் ஃபன் தான். வாங்க ஃபுல் வீடியோல பார்க்கலாம். ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு அடிப்பொலியான ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா மாத்தூர் தொட்டில் பாலம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த தொட்டில் பாலம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒன்று. ஏன்னா இது ஒரு டூர் போகிறீங்க அப்படின்னா கன்னியாகுமரிக்கு இந்த இடம் கண்டிப்பாக அந்த பேக்கேஜில் இருக்கும். இந்த இடம் இல்லாமல் ஒரு டூர் பேக்கேஜே இருக்காது. அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு இடம் தான் நம்ம இந்த மாத்தூர் தொட்டில் பாலம். நாம் இதே மாதிரி நிறைய ட்ராவல் வீடியோவை நம்ம இந்த கிங் ஜாக் vloggers யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா அந்த வீடியோக்களையும் போய் பாருங்கள். ஏன்னா எல்லாமே நல்லாயிருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கெங்கே எப்படி ட்ராவல் பண்ணலாம், எந்த டைமில் பண்ணலாம், அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதோட ஒரு ஐடியாவாக நம்ம சேனல் இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோஸையும் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே மக்களே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஆர்ச்சு கரெக்டாக வந்து அடைஞ்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம கரெக்டாக வந்திருக்கோம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா மாத்தூர் தொட்டில் பாலத்தோட என்ட்ரன்ஸ் இது தான். நம்ம இங்கேருந்து நேராக போனோன்னா இந்த பார்க்கிங் இருக்கும். பார்க்கிங்கில் நம்ம கொண்டு வண்டியை விட்டுட்டு நேராகவே பாலத்தை பார்த்து போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக டிக்கெட் எடுத்து தான் ஆகணும். அந்த டிக்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பைக்குக்கு பார்க்கிங்கான டிக்கெட்டும் உள்ளே போகிறதுக்கான டிக்கெட்டும் நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். இங்கே பைக்குக்கு டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 5 ரூபா வரும். அதே மாதிரி உள்ளே போகிறதுக்கும் உங்களுக்கு 5 ரூபா வரும். இதை தாண்டி பெரிய அளவு செலவு எதுவுமே இருக்காது. நீங்கள் போனீங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போயிடலாம். வேறு இதுக்கு பெரிய கஷ்டமான எதுவும் இருக்காது. இந்த மாத்தூர் தொட்டில் பாலம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் இதை கட்டப்பட்டிருக்கு. இதுதான் லார்ஜஸ்ட் பிரிட்ஜ் இன் ஏசியா. இந்த மாத்தூர் தொட்டில் பாலத்தோட நீளம் பார்த்திங்கன்னா 384 மீட்டர். இது ரொம்பவும் உயரமானது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த சேனல் சைடில் தெரியும் இல்லையா, அந்த இதை பாசனத்துக்காக இங்கேருந்து இந்த குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய இடங்களுக்கு இது வழியாக தான் கொண்டு போகிறாங்க. அதனால தான் இந்த இடம் ஃபேமஸ். இங்கே பார்த்திங்கன்னா இந்த பக்கத்துலேயே விளையக்கூடிய நிறைய பழங்கள் மற்றும் இதெல்லாமே கொண்டு வந்து விற்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. நீங்கள் அப்போ போனீங்கன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்பட்ட இது தான். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், அன்லிமிட்டடாக இருக்கும். பாலத்தை நம்ம அழகாக விசிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அப்படி சுற்றி பார்க்குறதுக்கு இந்த இடம் சூப்பரான நல்ல வைப்பு தரக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது. இந்த பாலத்துலேருந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு உயரமான ஒரு இதில் இருந்துட்டு சுற்றி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே வந்தவங்க எல்லாருமே நிறைய பேர் இந்த பாலத்துலேருந்து நடந்து போகும்போது நல்ல பயந்த இதை பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அவங்க அந்த ஹைட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல ஹைட்டான ஒரு இதில் தான் நம்ம நிற்கிறோம். இங்கேருந்து கீழே பார்த்தோம்னா செம ஹைட்டாக இருக்கும். அதுவும் மட்டும் இல்லை, இவ்வளோ ஹைட்டில் ஒரு ஆறை இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு பாசனத்துக்காக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு சிறப்பான ஒன்று தான். இந்த மாதிரி இங்கே நிறைய இருக்குது. ரொம்ப நீளம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த இந்த சைட்லேருந்து அந்த சைடு போகிறதுக்கு ரொம்ப தூரம் நடக்க வேண்டியிருக்கும். ஸோ நல்லா நடக்கிற ஒரு இதாக இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே அந்த பக்கம் நடந்து போகலாம். மற்றவங்க இந்த பக்கமே நின்றுக்கலாம். ஏன்னா நம்ம போயிட்டு இந்த பக்கம் தான் திரும்ப வரணும். அதே மாதிரி நம்ம இங்கேருந்து நடந்து அந்த பக்கம் போகிறோம். இந்த பக்கம் போகிறதுக்கு இந்த போகிற பாதை பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலாக இருக்கும். ஒருத்தங்க அந்த பக்கத்துலேருந்து வந்தாங்கன்னா இந்த பக்கத்தில் வர்றதுக்கு கிராஸ் ஆகி வர்றதுக்கு நம்ம கொஞ்சம் ஒதுங்கி எடுத்து தான் கொடுக்க மாதிரி இருக்கும். கரெக்டாக நம்ம நடந்து போகும்போது ஒருத்தர் நடந்து போகிற அளவுக்கு தான் அந்த பாதையே இருக்கும். 2 பேர் வந்தாங்க அப்படின்னா ஒரு ஆள் வந்து நல்லா ஒதுங்கி கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ தான் போகிறதுக்கு இதாக இருக்கும். ரொம்ப உடம்புள்ளவங்களாம் போனாங்கன்னா கொஞ்சம் கிராஸ் பண்ணுறதே கஷ்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா வேலை நடந்துகிட்ருக்கு. பாலத்தில் பார்த்திங்கன்னா கீழே ஒரு பால வேலை நடந்துகிட்ருக்கு. அதனால் நம்ம இந்த பக்கத்துலேருந்து போய் சுற்றி வர அந்த பாலத்துக்கு பக்கத்தில் வர்றது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். அந்த பாலத்தை நம்ம கிராஸ் பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு வரீங்க அப்படின்னா இப்போது அந்த பால வேலை நடந்துகிட்ருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அங்கேருந்து கிராஸ் ஆகி வர்றதுக்கு. ஏன்னா ரிட்டன் நம்ம இதே மாதிரி அப்படி நடந்து வரணும். அதுவும் இல்லாமல் நாங்கள் போன இந்த டைமில் மழை டைம்ங்கிறதுனால அந்த ஆற்றுல தண்ணி வந்து கிராஸ் ஆகி போகிறது வந்துட்டு உங்களுக்கு தெரியும். அந்த கிராஸ் ஆகி போகிறதுனால
வேகமாக கிராஸ் ஆகுறதுனால எங்களை விடலை. நாங்கள் அதனால் போகலை. அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்திங்கன்னா இந்த பாலம் வழியாக இந்த மக்கள் எல்லாமே அவங்க இப்போ வேலை அன்றாட வாழ்க்கைக்காகவும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அது இப்போ பார்த்திங்கன்னா போகிறவங்க ரப்பர் ஷீட் கொண்டு போகிறாங்கல்ல, இதே மாதிரி அவங்களுக்கு தேவையான பொருட்களும் இந்த பாலத்தை பயன்படுத்தி அங்கேயும் இங்கேயும் கிராஸ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. அந்தளவுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இந்த பாலம் இருக்குது. இந்த பாலம் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். குழந்தைங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். கீழே உங்களுக்கு பார்க்கெலாம் இருக்குது. ஸோ குழந்தைங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக அவங்களுக்கு நல்ல டைம் பாஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பாலம் குமரி மாவட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கிறதுனாலேயே இந்த பாலத்தை நம்ம விசிட் பண்ண வந்திருக்கோம். சூப்பரான ஒரு பாலம் தான் இந்த பாலம். மட்டும் இல்லை, இந்த பாலத்தில் வர்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே 90s கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரியான நிறைய கடைகள் இருக்கும். அதாவது 90s கிட்ஸ் ஞாபகங்களை நினைவுபடுத்துகிற விதமாக இங்கே நிறைய கடைகள் இருக்கும். அது அவ்வளோத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்த கடைகளில் போய் நிறைய வாங்கி சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் பழைய மலரும் நினைவுகளை கொண்டு வர மாதிரி இருந்துச்சு. இங்கே பால வேலை நடந்துட்டு இருந்தனால கிராஸ் ஆகி வரது தான் கொஞ்சம் கஷ்டம். அதனால் அங்கேருந்து மறுபடியும் மேலே ஏறி தான் நம்ம இந்த பக்கம் வரணும். அது மட்டும் இல்லை, கீழே நிறைய பார்க்குலாம் இருக்குது. இந்த பார்க்குகளில் ஜாலியாக சந்தோஷமாக நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம இந்த இடங்கள் பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட் போய் வர்றதுக்கு சூப்பரான ஒரு இடம். எல்லாரும் அவன் லவ்வர் கூட இருந்து ஆடிட்டு இருக்கான். நான் ஏன் கிறக்கும் இந்த பைய கூட இருந்து ஆட வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. அது மட்டும் இல்லை, இந்த பாலம் ரொம்ப வருஷமாக ரொம்ப உறுதியான ஒரு தன்மையில் தான் இருக்குது. இந்த பாலத்துக்கு அவ்வளவு ஃபேமஸான இது இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பைக்கர்ஸும் நிறைய பேர் இங்கே வந்து போகிறத நீங்கள் பார்க்கலாம். ரொம்பவும் சூப்பரான இடம். நமக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த மாதிரியான சிறப்பான இடங்களை போய் சுற்றி பார்த்தா நமக்கு நல்ல மன நிம்மதியும் நமக்கு நிறைய அனுபவங்கள் நிறைய கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த அளவுக்கு அருமையான இந்த பாலத்தை கட்டுறதுக்கு வெறும் 13 லட்ச ரூபா தான் ஆயிருக்கு. என்னடா 13 லட்ச ரூபா தான் இல்லை, இவ்வளோ அழகான ஒரு பாலமா அப்படின்னு தான் நம்மளை பிரமிக்க வைக்குது. இதுவும் இந்த காலத்தில் கண்டிப்பாக முடியாது. அந்த காலங்கிறதுனால கண்டிப்பாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எங்களோட வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கலாம்.